வாணியம்பாடியில் தனியார் தோல் தொழிற்சாலைக்கு ஆட்டுத்தோல்கள் ஏற்றி வந்த லாரி மற்றும் தொழிற்சாலையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியில் தனியார் தோல் பதனிடும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. அந்த தொழிற்சாலையை சுற்றி சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இன்று இரவு வெளியூரிலிருந்து ஆட்டுத்தோல்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்தது. அப்போது லாரியிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரியை நிறுத்தி தோல்களை கொட்டி இறக்கினார். துர்நாற்றம் வீசுவதாகும். மேலும் இங்கு வசிக்கும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதால் இங்கு தோல்களை இறக்க வேண்டாம் என்று கூறி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் தொழிற்சாலைக்கும் நிர்வாகத்துக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி கிராமிய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்தனர். இதனால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறர் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷனுடன் உங்கள் தவசி ரமேஷ். எல்லாமே பண்ண முடியும்னா அதுக்குன்னு ஒரு யானா வந்து ஒரு ஆள் பேர் இருந்துருவீங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து இப்போ நான் போன ஒரு மொத்தம் உள்ள போட்டுருந்தா இதுதான் பொழுது எங்களுக்கு திட்டு போயாடுங்கண்ணா இல்ல புட்டேஜெல்லாம் நம்மகிட்டே இருக்குது. வருஷமா எல்லாம் வாங்கி எடுக்கிறோம். இன்னைக்கு வாங்கிட்டு வேலை பாருங்க. புரியுது புரியுது. புரியுது புரியுது. வழி இல்லை. நான் எடுத்துறேன் பேச்சு. போங்கடா என்னடா சொல்ல மாடா. டேய் வாங்கடா அழிஞ்சு பாங்கடா. ஐயா பாருங்க பொலிஷன் சொல்லி எலெக்ஷன் கூட மூணு அட்டை வச்சு முடிக்கிறாங்க. ஓப்பனே பண்ணிட்டு தண்ணி அங்க அங்க இருந்து தண்ணி பருகில் இருக்கு.